சிக்கன் டெவல் செய்கிறோம். சிக்கன் போட்டுருக்கோம்னா உள்ளுக்குள்ள வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நாங்கள் நாலாக கட் பண்ணி போட்டுருக்கோம். அதோட கொஞ்சமாக எண்ணெய் வரும். எண்ணெய் இப்போ கொஞ்சம் தாளித்து கொண்டுருக்கோமே எண்ணெய் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலராக வரட்டும். ரைட் இப்போ கொஞ்சமாக உப்பு போடணும். தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். டெவல்ஸ் மாவு வேறு லெவலில் வரும். ஆடியோட போட்டு நல்லா அக்கிடுவாங்க. இப்போ கருமிளகாய் பொரிச்ச கருமிளகாய் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ரைட். அது போட்ட உடனே நாங்கள் சிக்கனை உடனே போடுறோம். அது பொரிச்சிட்டு இருந்தானே ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை போடுறோம். அடுப்பை குறைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு நல்லா பெரிய குறைச்சி வச்சுருக்கோம். எல்லாம் எரிஞ்சு வரும். மீடியம் ஏற்கனவே சிக்கனை வந்து பொரிச்சா என்ன அளவில் கையளவு தேவையான அளவுக்கு நாங்கள் மாற்றிக்கொண்டே இருக்கலாம். இப்போ சிக்கன் கூட வேணுமெண்டா வெங்காயங்களை குறைக்கலாம். அதில் ஃப்ளேவர்கள் கூட வேணுமெண்டா அதோட கூட்டி சிக்கனை குறைக்கலாம். ரைட். தக்காளியை போட்டு நாங்கள் கிளறி விட்டு கொண்டிருக்கணும். தக்காளி வெந்தும் போகாத இதில் இறக்கலாம். நாங்கள் தக்காளி ஃபுல்லாக ஓவனம் பண்ணிட்டு அது இதில் இறக்கலாம். இஞ்சி பேஸ்ட் வந்து நாங்கள் மிக்சியில் அடித்து வச்சுக்கிறோம். வாரத்தை போட போகிறோம். இஞ்சியை நாங்கள் முதலும் போடலாம், இல்லை லேட்டாக போட்டு போடலாம். அடுத்தது உள்ளி முதல் மிக்சியில் அடித்து வச்சுக்கிறீங்களா? நல்லா எரிய புழைச்சி வச்சு கிளறி கொண்டிருப்போம். கடைசியாக டேஸ்ட்டுக்காக தக்காளி ஜூஸ் கொஞ்சமாக விடலாம். சரி, இப்போ நாங்கள் ஏற்கனவே செய்து வச்சு இதுதான் டெவில். சரியா, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அங்கால இது சிக்கன் கறி இருக்குது. மற்றது இது பார்த்திங்கன்னா சிக்கன் பொரியல், இது மீன் பொரியல், இது முட்டை, இது வந்து வெங்காய சம்பளம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே டெவிலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா? இதுதான் டெவில். என்ன சிக்கன் சாப்பிட்ற என்ன டேஸ்ட்டாக இருக்கும். 4 மடிக்கு தான் டேபிள் பார்த்துங்கண்டா. டேஸ்ட் பண்ணிப்போம். சட்டப்படை இருக்குது. அப்படியோ சிக்கன் பொரியல் பாருங்க. நல்ல சிக்கன் நெஞ்செல்லாம் பொரிச்சிருக்கு. சரி, இப்போ பார்த்துங்கண்டா நான் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஆமாம், வேறு லெவலா. நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுவோம். மறக்காம அவங்களோட கலையை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நன்றி.